நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் ஆகஸ்ட் மாத ராசி பலன் கேட்கறதுக்காக வந்த உங்கள் எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு நான் வணங்குற அந்த சிவபெருமானையும் எல்லா சித்தர் பெருமகன்களையும் வணங்கிக்கிட்டு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதோஷத்தில் பிறகுது. சிவபெருமானுக்கு உகந்த தினத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. சூரிய பகவான் சந்திரனோட வீட்டில் இருக்கார். கடகராசிங்கிறது சந்திரனோட வீடு. 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசிக்கு போய் ஆட்சியில் உட்கார போகிறார். அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குரு பகவானோட சேர்ந்துக்கிட்டு குருமங்கல யோகத்தை கொடுக்குறார். அசுர குருவோட வீட்டில் தேவகுரு இருக்கார், கூடவே செவ்வாய் சேர்ந்துருக்காரு. புத்தி காரகன் நம்மளோட சிந்தனைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த மாத தொடக்கத்தில் பலமிழந்து வக்கரம் அடைஞ்சு கடகராசியில் இருக்கார். 13ஆம் தேதிக்கு மேலே ஒரு வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு, பலம் அடைஞ்சிடுறாரு. அதே மாதிரி அசுரகுருன்னு சொல்லப்படுற சுக்கிர பகவான் சூரிய பகவானோட வீடான சிம்மத்தில் இருந்துக்கிட்டு 26ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் கேதுவோடு சேர போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் உட்காந்துருக்கார். சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டில் நீதிகாரகன் கும்பராசியில் ஆட்சியாகவும் வக்கரமாகவும் பலமிழந்து போய் இருக்கார். ராகு குருவோட வீட்டில் மீனத்தில் உட்காந்துருக்காரு. கேது புதனோட வீட்டில் கன்னிராசியில் உட்காந்துருக்கார். இதுதான் இந்த நவ கிரகங்களோட அமைப்பு, ராசி மாற்றம் அப்படிங்கிறது. இதை நாம் சரியாக கணிச்சா மட்டும்தான் இந்த மாதத்துக்கு உண்டான பலனை துல்லியமாக சொல்ல முடியும். சரி, உங்களோட ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் கிடைக்க போகுது? கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக நான் வாழ்ந்துடவும் இல்லை, பெருசாக நான் கெட்டவும் இல்லை. ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது வருது, அப்பப்போ சரி கட்டிக்கிறேன். பிரச்சனையோடையே வாழ்கிறதே எனக்கு வாழ்க்கையாக போச்சு. பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தால் எனக்கும் பெருசாக திருப்தியாக இல்லைங்கிறதால அது பழகிருச்சு ஜோசியரை. அதனால் பெருசாக நான் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நுழைவீங்க. இந்த அளவுக்கு பிரச்சனையே வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு மனதைரியம் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி பகவான். அதாவது நோய், கடன், பகை, எதிரி, இதான் ஒரு மனுஷனுக்கு அதிகபட்ச பிரச்சனையே. நோயால் பிரச்சனை, அடிக்கடி ஆஸ்பத்திரி செலவு வருது, உடம்பு முடியல படுத்துக்கிறேன். பிள்ளைகளுக்கு நம்ம ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனை, மருத்துவ செலவு. நம்ம செலவு பண்ணாலும் அவங்க கஷ்டப்படுறத பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுமாரி கடம்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் சொன்னான் பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட இலங்கை வேந்தன் கலங்கி நின்னதுக்கே கடனை உதாரணமாக சொல்லக்கூடிய அளவுக்கு கடங்கிறது ஒரு மனுஷனை பாதிக்கும். இது மாதிரி எதிரிகள், பகையாளிகள், நம்ம செவனேன்னு போனாலும் எதிரி எங்கேருந்தாவது உருவாகுவான். ஒட்டகத்தில் போனாலும் நாய் கடிக்கும் வாங்க பார்த்தீங்களா, நேரம் சரியில்லைன்னா அந்த மாதிரி எதிராளிகள் அப்படிங்கிறத உருவாகிடுவாங்க. இந்த 3 தான் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை. இந்த 3ஐயும் அழிக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அதாவது ருணரோக சத்துருஸ்தானம். எதிராளிகளை எல்லாத்தையும் சனி பார்த்துக்குவார், நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமையில் கடன், நோய், பகை, எதிரிகள் எல்லாத்தையும் சனி பார்த்துக்கிட்டதால தான் இந்த தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரம், ராசி அதிபதி புதன் வக்கரம், புத்திகாரகன் புதன் வக்கரம். அதாவது ராசிக்கு 11ஆவது வீடு அற்புதமான வீட்டில் இருக்கும்போது அவர் வக்கரமாகி பலம் இழந்து போயிட்டார். அப்போ புத்தி கொஞ்சம் தடுமாறும். எதையுமே பார்த்துக்கலாங்கிற நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இந்த நேரத்தில் இதுக்கு இதை செய்யலாமா, இல்லை இதுக்கு இதை செய்யலாமா, ஒரு விஷயத்தை முடிவெடுக்கலாமா வேணாமா, இன்றைக்கி வேலைக்கு போகலாமா, லீவு போடலாமா, அப்படி சின்ன சின்ன விஷயங்களில் கூட முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்திருக்கும். அப்படி ஒரு நிலைமையில் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நுழையிறீங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது? அதாவது ராசி அதிபதி வக்கரமடைகிறார் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கும். கடைசி நேரத்தில் வந்த வாய்ப்பெல்லாம் தட்டிக்கிட்டு போயிருந்திருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா 13ஆம் தேதி வக்கர நிவர்த்தியாகி பலமடைகிறாரு ராசிக்கு அதிபதியான புத்திகாரகன் புதன். எந்த இடத்துல? ராசிக்கு 11ஆவது வீடான கடகராசியில் சந்திரனோட வீட்டில். அதாவது சந்திரன் அப்படின்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த பெண்களோட வீட்டில் புத்திகாரகன் புதன் பலமடைகிறார் அப்படிங்கிறப்போ உங்களோட சிந்தனையில் ஒரு தெளிவு பிறக்கும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் முக்கிய பிரச்சனைனா வீட்டில் வயசான அம்மா ஒன்று இருக்கும், எப்போ அதை செய்யாதப்பாங்க, அதை மீறி அதை நம்ம செஞ்சோம்னா நமக்கு பாதிப்பு தான் வரும். தாராளமாக செய்யலாம் அப்படின்னா அதை துணிஞ்சு செஞ்சிடலாம். அதை நம்ம ஏதோ எடுத்துக்கோ முடிச்சுக்கோன்னு செஞ்சால் கூட அதில் 10 ரூபா நமக்கு லாபங்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட சிந்தனையில் தெளிவு கொடுக்கக்கூடிய இடத்துல புதன் இருக்கார். அப்படிங்கிறதால உங்களோட வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கலாம். 13ஆம் தேதிக்கு பிறகு
நீங்கள் 6 பேர்கிட்ட இல்லை, 10 பேர்த்துக்கிட்ட இல்லை, 100 பேர்த்துக்கிட்ட கூட போய் ஆலோசனை கேட்கலாம். ஆனால் முடிவு நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுமாரி சுற்று வட்டாரத்தில் நண்பர்கள் உறவுகள் கூட உங்ககிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் அதிகமாகும். இப்போ ராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவான் வந்து வக்கரம் அடைஞ்சிருக்கார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம். அது நல்லது தான். ஆனால் 5வது வீட்டுக்கும் சனி தான் அதிபதி இல்லையா? கொஞ்சம் பிள்ளைகளால் பிரச்சனை கொடுப்பார். பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். ஒரு படிக்கிற பிள்ளை ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போகிறானா, எங்கேயா ஊர் சுற்றுறானா, ஒரு கல்லூரிக்கு போகிற பொண்ணு கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேருதா, ஒழுங்காக போகுதா, இதெல்லாம் கொஞ்சம் கண்காணிக்கணும். பிள்ளைகளோட கல்வி எப்படி இருக்குது, அப்பப்போ போய் ஆசிரியர்களை பார்த்து கலந்துரையாடணும். மற்றபடி அவங்கள பெருசாக கண்டிக்க வேண்டியதில்லை. இழுத்து பிடிச்சி தான் ஓட்டணும். நேரம் சரியில்லைங்கிறப்ப நம்ம குச்சை தூக்கிட்டு துரத்திக்கிட்டு 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறதால பிள்ளைகளை அவங்க போக்கிலே விட்டு பிடிங்க. சரி, பொழப்பு கிளப்பு எப்படி இருக்கும் ஜோசியரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டியது இல்லை. ராசிக்கு 9வது வீட்டில் குரு பகவான் இருக்கார். குரு பார்வை ராசியில் இருக்குது. குரு பார்க்க கோடி நன்மைங்கிறத மறந்துட வேண்டியதில்லை. அதோட செவ்வாயும் அவரோட கூடியிருக்கார். குருமங்கள யோகம் அப்படிங்கிற யோகத்தை ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் கொடுக்குறார். அப்படிங்கிறதால வீடு கட்டலாம், கட்டின வீட்டை பழுது பார்க்கலாம். அதுமாரி தாத்தா வழி, அப்பா வழி, பாட்டம் வழி சொத்து இருந்ததுன்னா இப்போ பிரிச்சுக்கலாம். சொத்தில் கேஸ் இருந்ததுன்னா கூட அது எல்லாமே சரியாகி இப்போ சொத்து உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது நமக்கு இந்த அளவுக்கு இன்னும் நல்லது நடக்காதே அப்படிங்கிற பேர் நம்மளே ஆச்சரியப்பட்டுருவோம். சில பேருக்கு பயமாகவும் இருக்கும், என்ன நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நல்லது நடந்ததுன்னா தப்பாச்சு, திடீர்னு ஏதாவது கெட்டது நடக்குமா அப்படின்னு கூட கொஞ்சம் பயத்தை கொடுக்கும். அவ்வளோ நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். குரு பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிலையும் பதியுது, 3வது வீட்லேயும் பதியுது, 5வது வீட்லேயும் பதியுது. ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. 3ல் பதிகிற குரு பார்வையால் சகோதர ஒற்றுமை பலமாகவும் பூர்வீக சொத்தை பாகம் பிரிச்சுக்கலாம். 5ல் பதிகிற சனி குருவோட பார்வையால் பிள்ளைகளுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தாலும் கூட இந்த 5ஆம் இடமான மகர ராசிக்கு அதிபதியான சனி பலம் வளர்ந்துருக்கிறாருங்கும் போது பிள்ளைகளால் பிரச்சனை வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? குரு பார்வை அந்த இடத்துல விழுவறதால அது புனிதப்பட்டு போகுது. அதனால் பிள்ளைகளால் பெரிய அளவில் பிரச்சனை வராமல் சின்ன சின்ன பிரச்சனைகளோடு முடிஞ்சிடும். அதுமாரி சிம்ம ராசியில் சுக்கிரன் இருக்கார். அதாவது ராசிக்கு விரயஸ்தானத்தில். கொஞ்சம் ஆடு மாடு கோழியெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. பட்டியில் கொஞ்சம் கால்நடை வளர்க்குறேன், ஆடு வச்சுருக்கேன், மாடு வச்சுக்கிறேன்னா கொஞ்சம் குறைச்சிங்க எண்ணிக்கை. திடீர்னு ஒரு நோய் வரும், இல்லை ஆடு மாடு அடுத்த வீட்டு கொள்ளையில் போய் மேய்ஞ்சி பயிரை காலி பண்ணிவிட்டு அதால் சண்டை சச்சரவை கொண்டாந்து விடும். கொஞ்சம் கால்நடைகள் வச்சுருந்தீங்கன்னா கட்டுப்பாட்டில் வச்சிங்க, எண்ணிக்கைகளை கூட குறைச்சிக்கலாம். கொஞ்சம் குடும்ப சுமை அப்படிங்கிறது கூடும் விரயத்தில் சுக்கிரன் இருக்கிறதால. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். சுக்கிரன் போய் விரயத்தில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் நமக்கு சேட்டையை கொடுப்பார். 26ஆம் தேதி வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கார். அப்படிங்கிறதால அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க இந்த பொது வெளியில் எழுதுறது, மேடைகளில் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுமாரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வாய்ப்பு வருதுன்னு சின்ன வாய்ப்புகளெல்லாம் விட்டு கொடுத்துறாதீங்க. அப்புறம் அதுவும் வராமல் உள்ளதும் போச்சுரா நொல்லகண்ணாங்கிற மாதிரி ஆகி போவோம். அதனால் நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயை விட இன்றைக்கி கிடைக்கிற கலாக்காய் எவ்வளவோ நல்லது. அதை உணர்ந்து நடந்துங்க, வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. வக்கரத்திலே இருந்தாலும் சனி 6ல் இருக்கார். அதனால் எதிரி கடன் நோயை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சாதாரணமாக காய்ச்சல், சொரம், சளி இந்த மாதிரி பிரச்சனை வரும். அது பெரிய விஷயம் இல்லை. ஒரு பெரிய மருத்துவ செலவு அப்படிங்கிற அளவுக்குலாம் போகாது. ஏதோ 500-300 சரியாகி போகும். அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். வேலைக்கு போகிறேன், வேறு ஆஃபீஸுக்கு மாறலான் இருக்கேன், தொழில் செய்கிறேன், தொழிலில் இன்னும் 10 ரூபா முதலீடு செய்யலான் இருக்கேன், இந்த மாதிரியான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். எல்லாத்துலேயும் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தினமும் குளிச்சு முழுவிட்டு உங்களோட குலதெய்வத்தை மனசில் நினச்சி வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அதே மாதிரி வாயில்லா ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுகளை கொடுங்க. ஒரு நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் வாங்கி போடுறது, ஒரு பூனைக்குட்டிக்கு பால் வைக்கிறது, இல்லை ஒரு பசுவுக்கு கீரை கொடுக்கறது, கோயில் குளத்துக்கு போனால் ஒரு யானைக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வாயில்லா ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிஞ்ச போல் உணவு கொடுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.